கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகஸ்ட் 3 எலிஞ்சி வைட் அம்மையார் அவர்களுடைய மாரநாதா புத்தகம், பக்கம் 429. இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது குணமானது ஆத்துமாவின் ஒரு தனி இயல்பு. வசனம் யோபு 28வது அதிகாரம் 18வது வசனம். பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடு ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. இந்த உலகை நின்று அடுத்த உலகிற்கு நாம் எடுத்து செல்லக்கூடிய ஒரே பொக்கிஷம் தெய்வீக சாயலிற்கு ஏற்றபடி உருவாக்கப்பட்ட குணமே. இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் போதனைக்கடியில் இருப்பவர்கள் தெய்வீக முயற்சியால் அடைந்த தேர்ச்சி பேறுகள் அனைத்தையும் தங்களுடன் பரலோக மாளிகைகளுக்கு எடுத்து செல்வார்கள். பரலோகத்திலும் நாம் தொடர்ந்து மேம்பாடடைந்து கொண்டிருக்க வேண்டும். மனதின் திறனும் கூர்மதியும் குணமல்ல. பொதுவாக இப்படிப்பட்டவைகளை உடமையாக பெற்றிருப்பவர்கள் பெரும்பாலும் நல்ல பண்பிற்கு எதிர்மாறானவர்களாகவே இருப்பார்கள். புகழ் குணமல்ல. உண்மையான குணம் ஆத்மாவின் ஒரு தனித்தன்மையாக அந்த நபரின் நடத்தையிலே தன்னை வெளிப்படுத்துகிறது. ஒரு நல்ல குணம் தங்கத்தையோ அல்லது வெள்ளியையோ விட அதிக மதிப்புடைய ஒரு முதலீடு போன்று இருக்கிறது. திடீர் அச்சங்கள், தோல்விகள் ஆகியவைகளால் பாதிக்கப்படுகிறதில்லை. பூமி கடுத்த பொக்கிஷங்கள் அடித்து கொண்டு போகப்படும். அந்த நாளிலே அந்த நல்ல குணம் வலிமை வாய்ந்த பயன்களை கொண்டு வரும். நேர்மை, மனதிடம், விடாமுயற்சி ஆகிய குணங்களை ஊக்கத்தோடு பேணி வளர்த்து உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த குணங்களை உடையோரை அது எதிர்க்க முடியாத வல்லமையால் அணி செய்கிறது. இந்த வல்லமை நன்மை செய்வதாகும், தீமையை எதிர்த்து நிற்பதாகும், இன்னல்களை தாங்கிக் கொள்வதற்கும் வலிமை வாய்ந்தவர்களாக மாற்றுகிறது. குணத்தின் வலிமையில் 2 காரியங்கள் அடங்கியிருக்கின்றன. அவை சித்தத்தின் வல்லமை, சுய கட்டுப்பாட்டின் வல்லமைகளாகும். வலுவான அடக்கி ஆளக்கூடாத நிலையிலுள்ள இச்சையை அநேக வாலிபர்கள் வல்லமை வாய்ந்த குணம் என மதிப்பிடுகிறார்கள். எந்த நபர் தனது இச்சைகளால் அடக்கி ஆளப்படுகிறாரோ அவர் ஒரு பலவீனமான மனிதர் என்பது உண்மையாகும். உண்மையாகவே ஒரு மனிதனின் மேன்மையும் பெருந்தன்மையும் அவரது உணர்ச்சிகளின் வல்லமையாக அவரை கட்டுப்படுத்துவதில் அடங்கியிராமல் அவரது உணர்ச்சிகளை அவர் எப்படி கட்டுப்படுத்துகிறார் என்பதை வைத்தே அளவிடப்படுகிறது. தன்மேல் கூறப்படும் நிந்தனைகளை நுட்பமாக உணர்ந்து கொண்ட போதிலும் தனது உணர்ச்சிகளை கீழ்ப்படுத்தி விரோதிகளை மன்னிப்பவரே மிகவும் பலமுள்ள மனிதர் ஆவார். இன்றைய வாலிபர்கள் தங்களது உடைகளிலும் நடை உடை பாவனைகளிலும் உலக நாகரிகத்தை பின்பற்றுகிறார்கள். அன்பு கொள்ளத்தக்கதான மனநிலையும் அழகிய நற்குணமும் உடையவர்களாயிருத்தல் முக்கியமானது என்று கருதப்படுமானால் சமுதாயத்திலே ஒரு மேம்பட்ட செல்வாக்கை செயல்படுத்துவதற்கு ஆயத்தமாக சுறுசுறுப்பான வாழ்க்கையின் முன்னேற்றப்படியிலே இன்று ஒரு வாலிபன் இருக்கும் இடத்திலே நூற்றுக்கணக்கான வாலிபர்களை காணலாம். ஜெபம். பிதாவே, உம்முடைய வேதமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும். ஆமென்.